10 நிமிஷமா? வணக்கம் அம்மா. என்ன ஏறப்பா? என்ன இந்த பில்டப் எல்லாம்? இது ஒரு பில்டப் அல்ல, அப்புறம் இது ஒரு தாயின் உணர்ச்சி மற்றும் மனதளவிலான பலவீனத்தை வெளிப்படுத்தும் ஒரு தருணம். சரி, கடைசியில் நீ ஒரு குடிமகனாகி விட்டாயா என்ற வார்த்தை. அந்த வேலை அந்த மாதிரி செய்த உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அம்மா? எவ்வளவு நேரம் போராட முடிகிறது உனக்கு? 1 நிமிடத்திலிருந்து 10 நிமிடங்கள் வரை போராளியாக இருந்தது எல்லாம் உங்கள் பாக்கியமே அம்மா, உங்கள் பாக்கியமே. உன்னை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது ஏறப்பா. என் மனைவி இருந்தால் சுவரில் உங்கள் புகைப்படத்தை ஒட்டி தினமும் பூஜை செய்வாள் அம்மா. தயவு செய்து என்னை தேவதையாக மாற்றாதே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் படுக்கையில் போராளியாக இருக்க வேண்டும் என்பதே என் தீர்மானம். ஏறப்பா. அம்மா, விரைவில் உங்களுக்கு கோயில் கட்டுவார்கள், எங்கள் ஆண் ஜாதி முழுக்க. ஏற்கனவே உங்கள் பேரில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ரசிகர் பக்கங்களும் திறக்கப்பட்டுள்ளன அம்மா. இதே பயனில் நாமும் ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கு திறந்தால் கிளினிக் முழுக்க நோயாளிகளுடன் கலகலப்பாக இருந்தது. மேடம் கார். மிகவும் சந்தோஷம் ஏறப்பா. விரைவில் நீ அரை மணி நேர போராளியாக மாறுவாய். அம்மா, அப்போது நானே உங்களுக்கு கோவில் கட்டுவேன் அம்மா, கோவில் கட்டுவேன். சரி சரி, இது இறுதியாக இன்னும் முடிந்து விட்டதா? அந்த மேடம் வந்தார், யாரோ ஒரு நோயாளியுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். பத்து நிமிஷமா? அப்புறம் இன்னும் என்ன பிரச்சனை? எல்லாத்திற்கும் எழுப்புறியே. நதி வேலை செய்யல என்று இல்லை, மேடம் இங்கே வந்திருக்கிறார். அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? எப்போது வேண்டுமானாலும் வேலை இல்லை எனினும் அவள் வேலை செய்கிறாள் மேடம். இது எந்த வேலைக்கும் பிரச்சனை தானா? உண்மையில் என் கனவில் யாராவது பெண் அப்படி நடந்து சென்றால் என் கண்கள் என் பேச்சை கேட்கவில்லை. இதற்கு மட்டும் நிறம் இவ்வளவு பிடிக்கவில்லை. ஆஹா, காடு சுத்தணும், நீ அமீர்பேட்டில் சுத்துறியேன்னு